ஆராதனை உண்டு. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கடந்த வாரம் இந்த வசனத்திலிருந்து நாம் காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் காரியங்களை கவனிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. Jesus, 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 hallelujah. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமான வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்பை சேர்த்தேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி ஆண்டவரை பார்த்து அப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை நெருங்கி சேர்வதே. ஒரு தடவை சொல்லுங்க, தேவனே நான் உமதண்டையில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை நாம் திரும்பி வாசிப்போமானால் அது நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 24:3, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நமக்கு தெரியும், கடந்த வாரம் இந்த வசனத்திலிருந்து நாம் காரியங்களை தியானித்தோம். கர்த்தரோடு இருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், அது பரலோகத்தை குறிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய சமூகத்துக்கு அருகிலே வாழுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய இருதயத்துக்கு அடுத்தவனாக வாழுகிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது.
இந்த வேதம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் தேவனை அறிய வேண்டுமானால் அவன் இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தில் தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை நம்மால பார்க்க முடியும். அதுல ஒரு காரியம்தான் இந்த வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, மகனே மகளே நீ என் அண்டையிலே இருப்பியா, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நீ தங்கி இருப்பியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு யார் அவர் இடத்துல இருப்பான் அப்படின்றதுக்கு பதிலையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று நாம் வாசிக்கிறோம். நாம் அவரோடு இருக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த நிச்சயம் இருக்கணும், நான் இயேசுவோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். அவர் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. தேவன் ஆவியானவராக அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, இஸ் ஆம்னி பிரசன்ட். அவர் சர்வ வியாபியாக அவர் வியாபித்திருக்கிறார். உண்மைதான், அவர் இல்லாத இடமே இல்லை. ஆனால் இது ஒரு அற்புதமான அனுபவம். என்னன்னா, நான் தேவனோடு இருக்கிறேன், நான் இயேசுவோடு வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு ரொம்ப முக்கியம். தகப்பனோடு வாழுகிறது ஆசீர்வாதமான வாழ்க்கை. நாம லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 15வது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன், தகப்பன் இருக்கிற இடத்துல வாழாம தகப்பனை விட்டு தூரம் போனது நமக்கு தெரியும். மூத்த குமாரன் தகப்பனோட கூட இருந்தான். நீங்க அந்த அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆமென். இந்த தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிற, அதனால உனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிதான் வச்சிருக்கார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவருக்குள்ளது எல்லாம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அவருக்குள்ளது எல்லாம் உங்களுக்கு தான். எனக்கு இது இல்லை அது இல்லை, என்னுடைய தேவை இது, ஆண்டவர் என் கூட பேசுவாரா, எனக்கு இதை செய்வேன்னு சொல்லுவாரா, தீர்க்கதரிசனமா சொல்லுவாரா அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்கள் இயேசுவோடு இருந்தால் அவருக்கு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் அந்த தகப்பனை விட்டு தூரம் போன ஒரு குமாரனும் இருந்தான். அவன் தகப்பனை விட்டு தூரம் போய் மிகுந்த வேதனைகளையும் கடுமையான பாதைகளையும் அவன் சந்தித்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்குது. தகப்பனை விட்டு நாம் தூரம் போவோமானால், அவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு நாம் தூரம் போவோமானால், உலகத்தின் இன்பங்களுக்கு பின்பாக, உலகத்தின் மாயைகளுக்கு பின்பாக நாம் போவோமானால் நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த உலகத்தின் வழிகளிலே நாம் நடக்க நம்முடைய யோசனையை உபயோகிப்பது ஞானம் அல்ல. தகப்பன் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஞானம். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்தது. தெளிந்ததுன்னா என்ன, ஞானம் வந்துச்சு. என்னதம்மா ஞானம்? தகப்பன் கிட்ட போலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை விட்டு தூரமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். தகப்பன் உனக்காக கரங்களை நீட்டி கொண்டு இருக்கிறார். அவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டு தூரம் வாழ வேண்டாம், அவர் அண்டையில ஓடி வா. உனக்காக காத்து கொண்டிருக்கிற தேவன் திரும்பவும் உன்னை பழைய நிலைமையில நிறுத்துவார். நீ இழந்ததை உனக்கு திரும்ப தருவார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர்.
அல்லேலூயா. தகப்பனோடு நாம் வாழ விரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் கடந்த வாரத்தில் சொல்லும்போது இந்த 4வது வசனத்துல இருந்து 4 காரியங்கள்ல முதல் காரியத்தை நாம் கவனித்தோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொன்னா, கைகளில் சுத்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஒரு மனிதன் கைகளில் சுத்தம் உள்ளவனா இருந்தால் அவன் கர்த்தரோடு இருக்கிறான் அப்படின்றதுக்கு அடையாளம். அதற்கு வேதத்திலிருந்து ஒரு தேவ மனிதனை நாம் பார்த்தோம். உரியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் கவனித்தோம். அந்த மனிதனுடைய கைகளின் சுத்தத்தை குறித்து நாம் கவனித்தோம். அந்த கைகளின் சுத்தம் எப்படி அந்த மனுஷனுக்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய பெட்டியின் மேல இருந்தது, கர்த்தருடைய ஜனத்தின் மேல இருந்தது, கர்த்தருடைய நோக்கத்தின் மேல, அவருடைய யுத்தத்தின் மேல அவனுடைய எண்ணம் இருந்ததுனால அவன் சுத்தமுள்ளவனா இருந்தான் வாசிச்சோம். அதுல ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பெட்டி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல நமக்கு கவனம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல நமக்கு கவனம் இருந்தா நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கும். ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சகோதரன் ஆட்டோல வந்தவங்க விட்டு போன அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்து, அதற்கு அவர்கள் கேட்டதற்கு அவன் சொன்ன பதில் எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள் என்று எங்க வேதம் சொல்லுது. இந்த வேதத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் கைகள் சுத்தமா இருந்ததை பார்த்து ஒரு சுவிசேஷத்துக்கு பெரிய வழி திறந்ததை நாம் கவனித்தோம். இதை குறித்து உங்களுக்கு அதிகமாய் தெரிய விரும்புவீர்களானால் நீங்க போன வாரம் செய்தியை போய் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன்ல இருக்குது. உங்களுக்காக செய்திகளை மட்டும் நான் தனியாய் போட விரும்புகிறேன், போட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கைகளின் சுத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த உரியாவை நாம் பார்த்தோமானால் அவனுக்கு பின்பாக எவ்வளவு உச்சிதமான பதார்த்தங்கள், உச்சிதமான காரியங்கள் அனுப்பப்பட்டது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தது. ஆனாலும் அவனுடைய இருதயத்தை தேவனுடைய பெட்டியை விட்டு திருப்பவே முடியல. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு இன்பம், போதையினால, நிறைய பொருள்கள்னால நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஆனா அவனுடைய இருதயம் தேவனுடைய பெட்டியின் மேலே தான் இருக்குது. தேவனுடைய பெட்டி வனாந்திரத்துல இருக்குதே, தேவனுடைய ஜனம் அப்படி இருக்குதே, தேவனுடைய யுத்தம் இன்னும் ஓயலையே அப்படின்னு அந்த மனுஷனுடைய இருதயம் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதனால தேவனுடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்குமானால் நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கும். நம்முடைய கைகள் சுத்தமா இருக்குமானால் நம்மோடு இயேசு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு அவர் இருக்கிறதை அவர் நிரூபிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை அவருடைய அதிசயமான கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் சமீபமாக இருக்கிறது என்று அவருடைய அதிசயமான கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புவார். அல்லேலூயா, வெளிப்படுத்துவார். நம்முடைய கைகளில் சுத்தம் வேணும். வேதத்தை நாம் அதிகமாய் வாசிக்கணும், தியானிக்கணும். வேதம் இல்லை அப்படின்னா பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தவர்கள் கூட பெரிய தவறுகளை செய்தார்கள். நீங்க உதாரணத்துக்கு வாசிப்பீர்களானால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 30வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நீங்க படித்து பார்ப்பீர்களானால், எப்தா என்கிற ஒரு மனிதனை, ஒரு நியாயாதிபதியை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த மனிதனுடைய காரியம் என்னன்னா, இவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படிக்கு இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவனை போய் கேட்கிறாங்க. அவன் ஒரு புறஜாதியான். அவன் ஒரு புறஜாதியானாக இஸ்ரவேலில் அவனுடைய தாய் ஒரு புறஜாதியான். அதனால அவனுக்கு மதிப்பு குறைவா இருந்தது. நீங்க இதை குறித்து அறிய வேண்டுமானால் அந்த நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அவன் இருந்தான். ஆனா அவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்ததுனால இந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள்லாம் போய் அவனை கேட்குறாங்க, நீங்க எங்களை ஆளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சரின்னு வரான். அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஜனத்துக்கு விரோதமாய் போகும்போது அவன்
இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருந்தான். அதனால அவன் ஒரு பொருத்தனை பண்ணான், தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். என்னன்னா, நான் திரும்பி வரும்போது என் கண்ணில் படுறது எதுவோ அதை உமக்கு தகன பலியா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அதே போல அவன் போனா, வெற்றி அடைந்து திரும்பி வந்தான். திரும்பி வந்தபோது அவன் வீட்டுக்கிட்ட வரும்போது அவனுக்கு எதிரே அவனுடைய சொந்த மகள் அவனுக்கு எதிரே வந்தான். அவனுடைய சொந்த மகள் அவனுக்கு எதிரே வந்ததுனால அவன் அழுது புலம்பினான். ஏன்னா அவளை பலி கொடுக்கணுமே. கடைசியில நீங்க அந்த 40வது வசனத்தை வாசிச்சீங்களானால் 11:40 வாசிமா. நியாயாதிபதிகள் 11:30-40. இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம்தோறும் போய் 4 நாள் கிளையாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. 39 வாசி. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அப்பொழுது அவன் தான் பண்ணியிருந்த பொருத்தனையின்படி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் பொருத்தனை பண்ணா செய்யணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவன் செய்தது சரியா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆனா அவன் கர்த்தருக்கென்று அவன் காட்டின வைராக்கியத்தை நாம இங்க பார்க்கிறோம். ஏன் இவன் செய்த தவறு அப்படின்னு சொன்னா, இவன் வேதத்தை அறியல. வேதத்தை அறிந்திருந்தானா இப்படி மனுஷனை பலி கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன கட்டளை அவன் அறிந்திருப்பான். அறிந்திருந்தால் அவன் இவ்வளவு பெரிய தவறை செஞ்சிருக்க மாட்டான். தேவ ஜனமே, நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க இந்த வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம். வேதத்தை அறியாமல் நாம இஷ்டத்துக்கு பொருத்தனை செய்யறோம். நான் இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன். வேதத்தின் வழியில இருக்கணும். அது நம்மளே நிறைய முடிவுகளை நாம் செய்யறோம். நான் இதை செஞ்சிடறேன், இதை பண்ணிடுறேன், இப்படி நான் வாழ்வேன், இப்படி இருப்பேன். ஆண்டவர் கேட்டாரா? அது ரொம்ப முக்கியம். நான் இதை பிரதிஷ்டை பண்ணிடுறேன், அதை பிரதிஷ்டை பண்ணிடுறேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஒரு சகோதரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஒரு சொப்பனம் கண்ட பிரதர், ஆனால் அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியல, ஆனால் சொல்லவும் முடியல. ஏன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. அப்படி நாம் வேதத்தை அறியாததுனால நம்மளே நிறைய காரியங்களுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை நாம் அதிகமாய் வாசிக்கணும். ஆமென். அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வருவோம். 24வது அதிகாரம் 3-4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து. 2வது குறிப்பை நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் கைகளில் சுத்தம் உள்ளவன் என்று பார்த்தோம். இந்த முறை இருதயத்தில் மாசில்லாதவன். ஆங்கிலத்தில் பியோர் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு, பியோர் இன் ஹார்ட். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். நம்ம இருதயத்தில் நமக்கு சுத்தம் வேணும். இந்த வார்த்தையும் நமக்கு தெரியாத வார்த்தை இல்லை. நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறோம், சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சுத்தத்தை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்க அறிவீர்களானால் அவ்வளவு ஒரு டிசிப்ளின், அவ்வளவு ஒரு சுத்தத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தல்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்குது, அவங்களுடைய கலாச்சார புத்தகம் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க எப்படி எந்த வயசில் கல்யாணம் பண்ணோம், எந்த வயசில் ஒரு பிள்ளை பெரியவன் ஆவான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், திருமணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவர்களை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நிறைய சொல்றார். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் மாசில்லாதவர், அவர் ஒப்பற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஒப்பற்றவர். அதற்கு எதிர்மாறாக நாம் பார்ப்போமானால் பிசாசு அசுத்தமானவன். அவனுக்கு அசுத்தம்னா பிடிக்கும். உங்களுக்கு நான் ஆலோசனையாய் நான் சொல்லுவேன், சுத்தமா இருங்க.
உங்க சரீரத்தை நீங்க சுத்தமா வச்சுக்கங்க. உங்களை நீங்க அழுக்கா நீங்க வைத்து கொண்டிருப்பீர்களானால் பிசாசுடைய ஆளுகை உங்க மேல நிச்சயமா வரும். குளிக்காம ட்ரெஸ் மாத்தாம நம்மளுடைய சரீரத்தை அழுக்கா வைக்க விரும்புகிறவன் பிசாசு. பிசாசு பிடித்தவர்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். ரொம்ப பிசாசுடைய கட்டுல இருக்க அவன் விரும்புவானால் அவன் செய்ய விரும்புவது அவனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் வாழுவான். நிறைய அசையாத பொருள்கள் ரூம்லாம் பூட்டி வச்சிருக்க பாருங்க. நம்ம சினிமாலாம் காட்டுவாங்க, ஒரு மாதிரி பால் நினைஞ்ச இடத்துல பார்த்தா பேய் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? உண்மைதான் அது. என்னன்னா அழுக்கா இருக்கிற இடத்துல, அசையாத இடத்துல, தூசி படிந்த இடத்துல அவன் இருக்க விரும்புகிறான். அவன் அசுத்தம் உள்ளவன். நம்முடைய தேவன் பரிசுத்தர். தேவனை ஆராதிக்கிற ஜனம் சுத்தமா இருக்கணும். நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கணும். கைகள்னா அந்த கிரியைகள் சொல்லல, நம்முடைய சரீரம் சுத்தமா இருக்கணும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே சுத்தமா, நம்முடைய ட்ரெஸ் நீட்டா இருக்கணும். நம்முடைய ட்ரெஸ்ஸில் சுத்தம் இருக்கணும். நம்முடைய நடவடிக்கை எல்லாத்திலுமே சுத்தத்தை நாம் கவனிக்கணும். அசுத்தம் பிசாசுக்கு பிரியம். அதை நம்ம செய்யவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இருதயத்தில் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 20:9. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தை நான் சுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நாம் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு பரிசுத்தத்துக்குரிய விஷயமோ நம்மால இந்த பூமியில முடிக்கவே முடியாது. ஆனா அதை நோக்கி நாம் போக வேண்டியது அவசியம். நாம் அதை நோக்கி போக வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு அதுக்கு கிருபை தருவாராக. வேதத்தினுடைய பாரம் என்ன அப்படின்னா நம்ம சுத்தமா இருக்கணும். யார் சொல்லுவா என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறது. வேதம் ஏங்குது. வேதம்னா தேவனுடைய இருதயம். தேவனுடைய இருதயம் சொல்லுது, என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர நான் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு நம்மை சுத்தமா வைத்துக் கொள்ள அவர் பிரியமா இருந்ததுனால்தான் அவருடைய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நிச்சயமாய் சுத்தமாக மாற்றுவார். பொன்னை போல நம்மை விளங்க செய்வார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கவனங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ரத்தத்தினால சுத்தமாகிறது அப்படின்றது ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம இப்ப கேட்டுக்கொண்டிருக்க காரியங்கள் முற்றிலும் வித்தியாசம். நான் அடிக்கடியாய் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பாவங்கள் நிமித்தம், அவனுடைய துரோகங்கள் நிமித்தம் ஆண்டவர் விட்டு தூரம் எவ்வளவு போனாலும் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். அவன் எப்போ வந்தாலும் அவர்கிட்ட வந்துடலாம். ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. அவருடைய அன்புக்கு தடையான ஒரு பாவம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எந்த ஒரு மனுஷனையும் சந்திக்கக்கூடியது தேவ அன்பு. பாவத்தில் உழன்று சாக போகிற மனுஷனையும் தேடி வந்து ரட்சிக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனாருடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். சாக போன மனிதனை, அசுத்தமுள்ள ஒன்றுக்கும் தகுதியில்லாத ஒரு மனுஷனை தேடி போனார். பாவத்தினால நிறைந்த மனிதனை தேடி வந்தார். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல. பாவிகளை அவர் நேசிக்கிறார். பாவியான மனுஷர்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை மன்னிப்பாரா அப்படின்னு சொன்னா மன்னிப்பார். அவருடைய ரத்தம் சுத்தமாக்குமா அப்படின்னு சொன்னா சுத்தமாக்கும். ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. மன்னிக்கப்பட்டிருப்பீங்க. அது எதுக்குன்னா இன்னைக்கு உங்க உயிர் போனா பரலோகம் போலாம். இந்த பூமியில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு வாழுகிறோம் என்கிற ஆசீர்வாதங்களை உடையவர்களாய், அந்த தகப்பன் சொன்னது போல நீ என்னோடு இருக்கிற, எப்போதும் என்னோடு இருக்கிற, எனக்குள்ளதெல்லாம் உணர்ந்துதான் அப்படின்ற அந்த உரிமையை நீங்கள் பெற வேண்டுமானால்
உங்க இருதயத்துல சுத்தம் அவசியம். உங்க இருதயம் மாசில்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:1 நாம் வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருப்பார் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நல்லவர் தான், எப்ப எல்லாருக்குமே நல்லவர் தானே. ஆனா வசனம் சொல்லுது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லா இஸ்ரவேலருக்கு இல்ல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்க நாம் நம்மை விட்டு கொடுக்கணும். இந்த இருதயத்தின் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட், பெரிய காரியம். அதை பேசுறதுக்கு நமக்கு நேரம் பத்தாது, நிறைய நாட்கள் நமக்கு தேவை. இன்றைக்கு இந்த இருதயத்தின் சுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இருதயத்தோட நிறைய நம்முடைய காரியங்கள் சம்பந்தப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தோட நம்முடைய நிறைய பார்ட்ஸ் சம்பந்தப்பட்டிருக்குது. இருதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருதயம் போய் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. ஆனா அந்த இருதயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இருதயத்தின் சுத்தம் அப்படின்னு சொல்லும்போது வாய் ரொம்ப முக்கியமான சம்பந்தத்துக்குள்ள அது வருது. இருதயத்தின் சுத்தத்தை பாதுகாக்க நம்முடைய வாய் நமக்கு ரொம்ப உதவுது. நீங்க வேதத்தை வாசிப்பில்லானால் உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா? இனிமையா இருக்குமா? உங்க வார்த்தைகள் இனிமையா இல்லை அப்படின்னா உங்க இருதயம் சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயத்தில் எப்படி இருக்குதோ அதை தான் வாய் பேசும். அப்ப இருதயம், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய வார்த்தைகள் இனிமையா இருக்கும். சுத்த இருதயமா இருக்கிறவன் அப்படின்றத விட அதை விரும்புகிறவன் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. சுத்த இருதயமா இருக்கிறன்றது இல்ல, சுத்த இருதயத்தை நீ விரும்பினா உன்னுடைய வார்த்தைகள் இனிமையா இருக்கும். அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வார்த்தைகளை குறித்து நீ கவனமா இருக்கணும். உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக நீ பாதுகாக்க உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். நம்மால பொறுமையா இருக்கவே முடியல. அடிக்கடியாய் சொல்லுகிற ஒரு காரியம், வாயின் வார்த்தைகள் அம்ப போல போது. நல்லா கேட்கணும் பிரதர், நல்லா கேட்டேன், குத்துற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை நியாயத்தை பேசுகிற வாழ்க்கை அல்ல, சகிக்கிறது. அல்லேலூயா. சகிக்கிறவன் தான் ஜெயிப்பான். இயேசு சகித்தார், அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. நீங்களும் சகிப்பீர்களானால் நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு அடிஷனலான ஆசீர்வாதமும் சொல்லுது. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட இருக்கணும்னா யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் ராஜாவுடைய சமூகத்தில் இருப்பான் தெரியுமா? சுத்த இருதயத்தை விரும்புகிறவன். அவனுடைய வார்த்தைகள் இனிமையா இருக்கும். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். அதனால்தான் சங்கீதக்காரன் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானம் இவைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே,
என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நீங்க பாருங்க, இந்த வசனத்திலையும் பாருங்க, வாய், இருதயம். நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைக்க வேண்டுமானால் நம்முடைய வாய் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்பட வந்திருக்கீங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு விருப்பம் அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தம் நமக்குள்ள சேரணும், அவருடைய சரீரம் நமக்குள்ள சேரணும் அப்படின்னு ஒரு ஆவியின் ஐக்கியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நம்ம அதை அனுசரிக்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்பாக அவர் விரும்புகிற இருதயத்தின் சுத்தம் நமக்குள்ள இருக்குதா? ராஜா உங்களுக்கு சிநேகிதன் ஆகணுமா? அவர் உங்க கூட, உங்க பக்கத்துல அவர் நின்று உங்களை சுகந்த வாசனையாக முகர வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் முகர்ந்து பார்க்கிறார். உகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கை அவருக்கு இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக இருந்தா ராஜா நம்மில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தனையும் தூசிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவர் இடத்துல செய்யலாம். ஆண்டவரே, யோசித்து பாருங்க, எவ்வளவு சுலபமா நம்ம பேசிடுறோம், எவ்வளவு சுலபமாய் நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறோம், எவ்வளவு எளிதாக முகத்துக்கு முகம் கொஞ்சம் கூட யோசிக்காம நாம மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசுறோம். அவங்க எப்படி காயப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவங்களால நமக்கு ஏதோ லாபம் இல்லை அப்படின்னா திட்டத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை பார்க்கிறார் மகளே, மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்ற விருப்பத்தை உங்களுக்குள்ள உருவாக்குங்க. ஓ ஹல்லேலூயா. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் போவதென்னை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் போவதென்னை. அருமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதர் ஆக செய்யோ தேவனே. நான் உமதண்டையில், ஆண்டவரே, உம் அண்டையில் நான் சேர விரும்புகிறேன். எந்த சோதனைகள் வந்தாலும் என்னுடைய இருதயத்தை நான் காத்துக் கொள்ளுவேன். எல்லாம் உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய கிருபையாக உம் அண்டையில் என்னை கொண்டு வரட்டும் அப்பா. தேவனே, நான் உமதண்டையில். நம்மை சிலுவையில் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஜனங்கள் கொண்டு போனாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறவாதிருந்தது போல உங்களுடைய வாயை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே,
நீ சிலுவைக்கு நேராக கொண்டு போகப்பட்டது போல நான் கொண்டு போகப்பட்டாலும் என்னுடைய வாயை நான் திறக்க மாட்டேன். ஓ மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய் உன் அன்பை சேர்வே. தேவனே நான் ஓமதண்டையில் அப்பா கிருபை தாங்க. என்னுடைய வாயை நான் காத்துக்கொள்ளணும். என்னுடைய சுபாவங்களை உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ நெருங்கி ராஜாவோடு நெருங்கி வாழ விரும்புகிறீங்களா? சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய வார்த்தைகள் இனிமையானவைகள், இனிமையானவைகள். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. எத்தனை தடவை உங்களால படிக்க முடியுதோ, படிக்க விரும்புறீங்களோ, திரும்ப திரும்ப படிங்க. நிச்சயமாய் அது உங்களை மாற்றும். இந்த வேத வசனம் வல்லமை உள்ளது. இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை இதில் இருக்குது. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய வார்த்தைகள் இனிமையானவைகள், இனிமையானவைகள். நம்முடைய வாய் இனிமையான வார்த்தைகளை பேச அறியணும். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு புத்தகம் 33:3. யோபு 33:3. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். படி. நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். படி மைக்கேல். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். கவனிங்க, என் வார்த்தைகள், அத வாய் தான். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். வாய்க்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க. என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இது யோபு சொல்லல, எலிகு அவர் சொல்றார். அவர் ஞானமாய் காரியங்களை பேசி கொண்டு வருகிறார். இவரை குறித்து நிறைய வேத வல்லுநர்கள் வித்தியாசமான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதை குறித்து நாம் யோசிக்க போறதில்லை. ஆனால் ஒரு சில கருத்தாரார் இந்த எலிகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த காரியங்கள் நிறைய, அந்த அவருடைய பேரினுடைய விளக்கம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவர்கள் சொல்லுகிறாங்க. நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஆனால் இந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும். உள்ள எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் பேசணும் வெளியே. இது இருதயத்தின் சுத்தத்துடைய தன்மை. உங்க இருதயம் சுத்தமா இருக்குதுன்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு பேச மாட்டீங்க. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறோம் அப்படின்னு சொன்னா நாம சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர்கிட்ட வாசமா இல்லை அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். மாசில்லாதவன். நமக்கு சுத்தம் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு சாப்பாடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லை? ஒரு நெய், சாம்சுந்தரம் ஐயா ஒரு முறை சொல்கிறாரு, நெய் பியோர் நெய் கீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பியோர் கீ, சுத்தமான நெய் அப்படி தான் சொல்கிறோம்.
சுத்தமான நெய், சுத்தமான பால், அப்படிதான் சுத்தமான ஆகாரம், இதை நம்ம விரும்புகிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு சுத்தமாக இருக்கணும் விரும்புகிறோம். நாம் சுத்தமாக இருக்க விரும்புகிறோமா? நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக காத்துக்கொள்ள நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, உண்மையாக இருக்கணும். உள்ளே இருக்கிறது தான் வெளியே பேசணும். நேரில் பேசும்போது வேற மாதிரி இருக்கும், பின்னாடி போய் வேற மாதிரி பேசுவாங்க. தேவ ஜனமே, ரொம்ப தவறு அது. உங்கள் இருதயத்தின் சுத்தத்தை அது கெடுக்குது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 101:4 நாம் வாசிப்போமானால், இந்த சங்கீதக்காரன் அவருடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு நேராக அவன் ஆண்டவர் அருகில போகக்கூடிய ஒரு உணர்வோடு கூட அந்த சங்கீதத்தை அவன் எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனத்தை அவன் எழுதுகிறான். 101:4, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பொல்லாதவனை அறிய மாட்டேன் சொல்றான். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். மாறுபாடான இருதயம்னா என்னது? மாத்தி மாத்தி நினைக்கிற நினைவுகள், அதை வாயில வெளிப்படுத்துற வார்த்தைகள் என்னை விட்டு அகலணும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்க நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புவீர்களானால் அதுக்கு பிறகாக நீங்க வாசிங்க. 5வது வசனம் சொல்லுது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். அவன் இருதயம் பாருங்க, காரியங்களை எப்படி ஆராயுது பாருங்க. ரகசியமாய் அவதூறு பண்ற விஷயங்கள்லாம் இருக்குது, இருக்கக்கூடாது. நீங்க எங்க பேசினாலும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். இந்த சங்கீதக்காரன் இதெல்லாம் சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க 2வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 2வது வசனம் வாசிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். ஆண்டவர் எல்லா இடத்துல தான் இருக்கிறாரு, ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். ஆண்டவர் உங்களோட வாசம் பண்ணுமா? உங்க வாய் ரொம்ப முக்கியம். உங்க வாயின் வார்த்தைகள் இனிமையா இருக்கணும். உங்க வாயின் வார்த்தைகள், உங்க இருதயத்துக்கு இருதயமும் வாயின் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கணும். வெளியே வேற மாதிரி பேசிட்டு உள்ள வேற காரியங்களை நீங்க வைத்து கொண்டிருப்பீர்களானால் உங்க இருதயத்தின் சுத்தம் கெட்டு போகும். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல இன்னைக்கு ஒரு சிறிய ஜெபத்தை நாம பண்ணலாம். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சின்ன ஜெபத்தை நாம் பண்ணலாம். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். ஒருவேளை கேட்கும் போது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதுவே நேரம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நம்முடைய தேவன் சுத்தத்தை விரும்புகிறார். அவரை பார்த்து ஒரு ஜெபமாக கேளுங்க, ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. ஒரு ஜெபமாக, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரிசு
கரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கட்டும். எல்லா அசுத்தத்தையும் பிடுங்கி வெளியே போடட்டும். மறுபடியும் பாடலாமா? சுத்தம் விரும்பும். மறுபடியும் பாடலாம். ஓ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, தேவனுடைய அக்கினி எல்லா அசுத்தத்தையும் நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கி போடுவதாக. சுத்தம் விரும்பும் ஜோதியே, பாவி நீச பாவி நானையா, இரக்கம் கேளுங்க, இரக்கம் கேளுங்க. அப்பா என்னை மன்னி ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய இருதயம் சுத்தமாகட்டும். உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன். பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை, பாரோ தந்தையே, எந்த உள்ளத்தை மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே. இயேசுவே, ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பாத அசுத்தங்களை என்னை விட்டு நீக்குமே. பாரும் தந்தையே, என் உள்ளத்தை, என்னுடைய இருதயத்தை பாருங்க. யாரும் பார்க்காத அலங்கோலத்தை என்னை விட்டு நீக்குங்கப்பா, என்னை விட்டு நீக்குங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் புதுப்பியும். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவன். மூன்றாவதாக, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவன். மாயை என்று சொல்லும்போது நிரந்தரம் மற்றவை, நிழலை போன்ற காரியங்கள், அழியக்கூடிய அழியும் தன்மையுடையவைகள், நிலைத்திருக்க முடியாதவைகளை தான் மாயை அப்படின்னு சொல்றோம். நிழலை போன்ற மாயையான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையே மாயை தான். பிரசங்கி எழுதுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பார்க்கிற எல்லாம் மாயை, எல்லாமே மாறிடும். எல்லாருடைய அன்பு மாறும், எல்லாருடைய செய்கைகள் மாறும், காலங்களுக்கு ஏற்ற மாதிரி, சமயங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, NLT வெர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் சொல்லுது, மாயை அப்படின்னு சொல்லப்பட்ட, மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் அப்படின்னு சொல்லும்போது who do not worship idols அப்படின்னு சொல்லப்பட்டது. மாயை அப்படின்னு சொல்லும்போது விக்கிரகங்களையும் மாயை தான் சொல்லுது வேதம். விக்கிரகங்களை பின்பற்றாதவர்கள், தன் இருதயத்தை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்கள். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நிறைய பேருக்கு விக்கிரகங்கள் மேல மனசு போகுது. அது ஒரு பிசாசனுடைய கிரியை. யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில்
ஏறுவான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். தன்னுடைய ஆத்துமாவை அவன் வீணான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். அழிந்து போகிற காரியங்களை பின்னோக்கி அவனுடைய இருதயம் செல்லாது. அழியாது இருக்கிற ஆண்டவர் தேவன், அவர்கிட்ட எல்லாமே இருக்கிற எல்லாமே அழியாதவைகள். அவர் கொடுக்கிறது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்தியமா இருக்கும். நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய இயல்புக்கு, ஆண்டவருடைய தன்மைக்கு எதிரான எல்லாமே நிரந்தரம் அற்றவைகள். கர்த்தர் ஒருவரே நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்முடைய இருதயம் இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாகவே நாம போய்கொண்டே இருந்தோம்னா நம்ம மாயை பின்னாடி தான் போறோம். ஒரு நாள் அது இல்லாம போயிடும். அப்ப நம்ம இருக்கிற இடம் நம்மளை திரும்பி பார்க்க வச்சதுன்னா நீங்க பயப்படுவீங்க, நீங்க நடுங்குவீங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருப்பீங்க. மாயைக்கு பின்பாக நாம் போகக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. ஜீசஸ் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அம்மா, நீங்க எதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்தீங்க, எதுக்கு கிறிஸ்தவங்களை ஆனீங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் என்ன நல்லா வச்சுப்பாரு ஐயா, நல்ல பத்திரமா இருக்கும், வியாதி வராது, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சுகமா இருக்கும், நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மற்ற எல்லாரை விட ரொம்ப பரிதாபமான ஆளுங்க. ஆண்டவர்கிட்ட வராத நிறைய பேருக்கு இது இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம எதுக்கு வரோம் அப்படின்றத நாம அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்க ஜீவன் சொல்லப்படுற இடத்துல இன்னொரு சுவிசேஷத்துல தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் என்று இருக்குது. ஆத்துமா என்று சொல்லப்படுது. நம்முடைய ஆத்துமா அழிவில்லாதது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அழிவில்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அழிவில்லாதது. என்னன்னா தேவன் கொடுத்த ஆத்துமா. இதுக்கு அழிவே இல்லை. இந்த அழிவில்லாத ஆத்துமா அழியக்கூடிய காரியங்களுக்கு பின்பாக போயிடுச்சுன்னா அது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அழிவில்லாத தேவனை தேடணும். தேவனுக்குரியவைகளை நாம் தேடணும். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும், இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பணக்காரா இருக்கிறவங்க அவங்களே அவங்க மாறுதட்டிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஒருத்தன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு லாபம் இல்லை. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ கவனம் உள்ளவனா இருக்கணும். உன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. உலக காரியங்களை பார்த்து நீ இழுக்கப்படக்கூடாது. உலகத்தின் வேஷங்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது. அதுக்கு பின்பாக நாம போகக்கூடாது. அது பின்பாக நாம் இழுக்கப்படக்கூடாது. இதை தான் நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், 4வதாக சொல்ற கபடாய் ஆணையிடாமலும், அந்த 24 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, கபடாய் ஆணையிடாமலும் இருப்பான். கபடாய் ஆணையிடுகிறது அப்படின்னா என்ன? சுயநலத்துக்காக இருதயத்தில் ஏதோ வஞ்சம் வைத்து
மற்றவர்களுக்காக நாம் பேசுகிற வார்த்தைகள். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்த மேல இருக்க தனிப்பட்ட ஒரு வெறுப்பு மனசுல வச்சுட்டு அவனுக்கு விரோதமா இடுகிற ஆணைன்னா நம்ம சத்தியம் அப்படி இல்லை, சொல்லுகிற சாட்சி, இவன் இப்படிதான், ஆமாமா அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கபடாய் ஆணையிடாமல் இருக்கணும். இதுவும் வாயோட சம்பந்தப்பட்டிருக்குது. கபடாய் நாம் ஆணையிடக்கூடாது. ஏதோ ஒரு லாபத்துக்காக, ஒரு சுயநலத்துக்காக, மற்றவங்க மேல இருக்கிற கோபத்துக்காக, வெறுப்பான காரியங்களுக்காக அவர்களை இப்படி சொன்னதான் அவங்களுக்கு வலிக்கும், இவன் எப்படி பண்ணியிருக்கான் இப்படி சொன்னதான் அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட சேர்ந்து நாம் இடுகிற வார்த்தைகள், நாம பேசுற வார்த்தைகள், நம்ம சொல்லுகிற கன்ஃபெஷன், சொல்லுகிற சாட்சி கபடான ஆணை. தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை காப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறட்டும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். 5வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான், தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு. ஆண்டவரோட ஐக்கியப்பட நம்ம வந்திருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரியமா இருக்குதா? நம்முடைய காரியங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய வாய், நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமானால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவர் கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் எப்படி இருந்தாலும் அப்படியே தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு போனா போதும், அங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அங்க வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுப்பேன். எந்த லெவலுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கான பலன் நிச்சயமா இருக்கும் பரலோகத்துல. ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்கள யோவான் ஸ்நானனை போல ஒரு பெரியவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானனை விட பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றான்னா, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் இவனை விட பெரியவனா இருப்பான்ற. எப்படி? ஆண்டவர் அவர் ஞானமே ஞானம்தான். ஹல்லேலூயா. ஆமா, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் இவனை விட பெரியவனா இருப்பான்ற. அப்போ பரலோக ராஜ்யத்தில் இங்க இருக்கிறவங்க தானே அங்க போவாங்க. இப்ப இங்க பிறந்ததுலே பெரிய ஆள் இவன் தான், அங்க எப்படி இவனை விட பெரிய ஆளா இருப்பான்? இங்க இருக்கவன் தானே பரலோகத்துக்கு போவான். இங்க பிறந்த எல்லாருலையுமே யோவான் ஸ்நானன் தான் பெரியவன் சொல்லிட்டாரு. அப்ப பெரியவன் இங்க பெரியவனா இருந்தா அங்கேயும் பெரியவனா தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, தேவன் பூமிக்குரிய வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் ஆண்டவர் பிரிக்கிறார். எவ்வளவு மேன்மையானது பரலோக ராஜ்யம், எவ்வளவு மேன்மையானது, பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு பிரிக்கிறார். எப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்த எல்லாரை விட பெரியவனா இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு சின்ன மனுஷன் அவனை விட பாக்கியசாலியா இருப்பான். புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? பரலோகத்துல ஒரு லோ கேடர்ல இருக்கிற ஒரு கடைசி வரிசையில இருக்கிற ஒரு மனுஷன் கூட பூமியில எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், பூமியில ஸ்ரீகளிடத்துல பிறந்த மனுஷர்களே பெரியவனா இருந்தாலும் அவனை விட மேன்மையான மகிமை பரலோகத்துல இருக்கிறவர்களுக்கு உண்டு. அப்ப பரலோகத்துல போகும்போது பரலோகத்துல சிறியவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். பரலோகத்துல சிறியவன் இருக்கிறாங்க, பரலோகத்துல பெரியவங்களும் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றபடி நமக்கு இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாட்களில் கணக்கு ஒப்பிக்கணும். ஆண்டவர் கேட்பார், எப்படிலாம் நம்மளை கேட்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. கணக்கு ஒப்பிக்கும் போது மற்றவங்களை ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளிட்டு நம்மளை கணக்கு கேட்கும் போது அவர் எப்படி கேட்பாரு, நியாயாதிபதியா எப்படி கேட்பாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு முன்பாக முழங்கால்கள் நடுங்கும். நம்ம கணக்கு கேட்பார். வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாறாதது. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசமாய் இருப்பான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சுத்தம் உள்ளவன் அவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு அர்ப்பணிப்போட இன்றைக்கு திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்க இந்த வேளையில நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமானால் அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக தேவனுக்கு முன்பாக இருக்கும். ஒரு பாடலை நாம் பாடலாம். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு இந்த பாடலை நாம் பாடும்போது திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாவோம். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சாய்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு செல்கிறேன் மோட்ச வீட்டில். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவை சார்ந்து கொண்டு லோகத்தை தள்ளிவிட்டு
எவ்வித பொய்யையும் பேசாமலே மனதார உண்மையை பேசிடவே பிரதிஷ்டையா விரோதங்கள் மனதில் விரோதங்கள் மனதிலும் கொள்ளாமலே தீமையை சகிப்பேனே திருவருளால் சகோதரர் என்னதான் செய்விட்டாலும் உள்ளத்தில் அவர்களை நேசிக்கவே செய்யார் கிறிஸ்தேசுவில் தினம் சிலுவைதானே உத்தமர் என் இயேசு ஜீவித்தார் போல் உத்தமர் என் இயேசு ஜீவித்தார் போல் கர்த்தனே கருணை செய் கிருபை கொண்டு ஸ்தோத்திரம் பாடுவேன் ஒப்பு கொடுத்தலோடு அப்பா என்னுடைய செவியை மாறட்டும், என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய வார்த்தைகள் மாறட்டும், என்னுடைய யோசனைகள் மாறட்டும், என்னுடைய செயல்கள் மாறட்டும். இயேசுவை பின் செல்லுமே. பிரதிஷ்டையின் ஆழம் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவே. உத்தமன் இயேசு ஜீவித்தது போல வாழ்ந்ததை போல நானும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்படி ஜெபசிந்தையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன். நீ என்னோடு இருக்க வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்த, பரிசுத்தத்துக்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு இதை ஆசீர்வதித்து தம்முடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் நமக்கு அருளி செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இன்றைக்கும் இந்த அப்பம் உம்முடைய சரீரமாக மாறட்டும். இந்த ரசம் உம்முடைய இரத்தமாக மாறட்டும். எங்களுக்குள்ளே அவைகள் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையை அது ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் எங்களோடு இருக்கிறதை, எங்களோடு கலந்திருக்கிறதை, இருக்க விரும்புகிறதை நாங்கள் அறியும்படியாய் அதிசயங்களை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும். இதை புசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் விலகட்டும், எல்லா வியாதிகள் நீங்குவதாக. உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய இரத்தத்திலும் இருக்கிற வல்லமையை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பாடல்களை நாம் பாடலாம். இருக்கிற இடத்துல உங்களுக்காக கொண்டு வரும்போது பயபக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.